தேர்தல் ஆணையத்தின் மேல் இருக்க வேண்டிய நம்பிக்கை முழுமையாக போய்விட்டது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தமட்டிலே பாஜகவினுடைய பி டீமை போல செயல்படுகிறார்கள். கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரும் போதுமே தெரிந்தது, மோடி அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவை போல செயல்பட விரும்புகிறது என்பது. இப்பொழுது அது தெளிவாக தெரிகிறது. இந்த முடிவு என்பது பேசியது மோடி, நோட்டீஸ் கொடுப்பது பிஜேபி தலைவருக்கு. மோடிக்கு பேசிய மோடியை பற்றி, மத பிரிவினையை பற்றி பேசிய மோடிக்கே நோட்டீஸ் கொடுப்பதற்கு பயப்படுகின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை நாம் பார்க்க முடிகிறது. டிஎன் சேஷன் போன்றவர்கள் இருந்த தேர்தல் ஆணையம் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து இன்று பிஜேபியினுடைய ஒரு பீட்டிமை போல செயல்படுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது இந்திய தேர்தல் வரலாற்றில் மிக அவமானகரமானது. இந்திய தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட பாரபட்சமான முடிவுகளை எடுப்பது என்பது இந்திய தேர்தல் மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையும் ஜனநாயகத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். தேர்தல் வந்து 2வது கட்டம் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் பாகுபாடா செயல்படுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு. பாஜகவை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து மோடி அரசும் பாஜகவும் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், தனது கைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனுடைய அடுத்தபடியாக இது நடக்கிறது. 2 கட்ட தேர்தல்கள் நடக்கின்ற நிலையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும் பொழுது, மீதம் இருக்கின்ற 6 கட்ட தேர்தலிலே எப்படியெல்லாம் பாஜகவிற்காக தேர்தல் ஆணையம் செயல்பட போகிறதோ என்ற ஐயமும் ஏற்படுகிறது. இதிலே மக்களுடைய குரலை கேட்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் எடுத்து பார்க்கின்ற உச்சநீதிமன்றம் போன்ற அமைப்புகள் தான் இதில் தலையிட முடியும். தலையிட்டு தேர்தல் ஆணையத்தை சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டியது உச்சநீதிமன்றத்தினுடைய நிலையாக. வாக்கு எண்ணிக்கை இதனால வந்து சரியா இருக்கணும், நீதியான நேர்மையான முறையில வந்து தேர்தல் ஆணையம் செயல்படாத பட்சத்துல வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி நடக்கும் குற்றச்சாட்டு. நம்புவோம், நல்லது நடக்கும் நம்புவோம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டிலே மக்களுக்கு முன்னாலும் உச்சநீதிமன்றத்திற்கு முன்னாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து காக்கக்கூடியது நீதிமன்றங்களும் மற்ற அமைப்புகளுமே. இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கான கடைசி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டிலே ஆதரவாக இல்லை, எங்களுக்கு நடுநிலையாக இருக்கத்தான் தேர்தல் ஆணையத்தை சொல்கிறோமே ஒழிய எங்களுக்கு ஆதரவாக இருங்கள் என்று சொல்லவில்லை. ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. இந்த தேர்தல் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை சம்பந்தப்படுத்திய தேர்தல். இந்த தேர்தலில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா, இந்தியாவுடைய அரசியல் சாசனம் காப்பாற்றப்படுமா என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் மக்கள் நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நம்புகிறேன். மக்களுடைய முடிவை, உண்மையான முடிவை அறிவிக்கின்ற அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும்.